இன்றைய தினம் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை குறித்து நாம் தியானிப்போம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இந்த வாக்குத்தத்தம் கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்தது. இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற ஆபிரகாம் என்ன செய்தார்? இந்த வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானிப்போம். கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்க தனியே அழைக்கிறார். ஆனால் ஆபிரகாமோ தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த சம்பத்தை எல்லாவற்றையும் ஆரானிலே சகோதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு கானான் தேசத்திற்கு போக புறப்பட்டு போகிறார். கர்த்தர் எல்லாவற்றையும் விட்டு புறப்பட்டு வர சொன்னார். ஆனால் ஆபிரகாமோ எல்லாவற்றையும் கூட்டிக் கொண்டு புறப்பட்டு போகிறார். அதன் பின்பு லோத்தின் மந்த மேய்ப்பருக்கும் ஆபிரகாமின் மந்த மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வருகிறது. லோத்தும் ஆபிரகாமும் பிரிந்து போகிறார்கள். ஆபிரகாம் கர்த்தரிடம் தன் வீட்டில் பிறந்த பிள்ளையை தன் சுதந்திரவாளி என்று கூறுகிறார். 75 வயதில் கர்த்தர் ஆபிரகாமை அழைக்கிறார். ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லை. அதனால் ஆபிரகாம் கர்த்தரிடம் கேட்கிறார், தன் வீட்டில் பிறந்த பிள்ளை தன் சுதந்திரவாளி என்று ஆண்டவரிடம் கேட்கிறார். அதற்கு கர்த்தர், உன் கர்ப்பப்பிறப்பாய் இருப்பவனை உனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்று சொல்லுகிறார். ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தார். ஆபிரகாமின் விசுவாசத்தை கர்த்தர் ஆபிரகாமுக்கு நீதியாக எண்ணினார். ஆனால் ஆபிரகாமால் விசுவாசத்தில் உறுதியாய் நிற்க முடியவில்லை. ஏன்னா தன்னுடைய மனைவி சாராயின் பேச்சை கேட்டு அடிமை பெண்ணாகிய ஆகாரோடு சேர்கிறார். அதனால் இஸ்மவேல் என்னும் துஷ்டன் மனுஷனுடைய சந்ததி உருவானது. இது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். கர்த்தர் 13 வருடங்களாக ஆபிரகாமுக்கு தரிசனமாகவில்லை. ஏன்னா ஆபிரகாம் தன்னுடைய மனைவியுடைய பேச்சை கேட்டு அந்த ஆகாரோடு சேர்ந்ததால், கர்த்தர் விரும்பாததால் கர்த்தர் 13 வருடங்களாக ஆபிரகாமுக்கு தரிசனமாகவில்லை. மறுபடியும் ஆபிரகாமின் 99வது வயதில் கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொல்கிறார். உத்தமனாயிரு அப்படின்னா கர்த்தர் ஆபிரகாம் செய்த காரியம் கர்த்தருக்கு பிரியமில்லாதனால ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொல்லி மறுபடியும் வாக்கு கொடுக்கிறார். அதன் பின்பு ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து வணங்கி தன்னை முழுவதுமாக தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கிறார். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை ஆபிரகாம் என்றும் சாராயை சாராள் என்றும் பெயர் மாற்றி மறுபடியும் கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆபிரகாமின் 100வது வயதில் ஈசாக் என்னும் மகனை கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். ஆபிரகாம் விசுவாசத்தில் உறுதியாய் இல்லாததினால் ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேற 25 வருடங்கள் ஆனது. அது மாத்திரமல்ல, ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு முழுவதுமாக கீழ்ப்படியவில்லை. அவர் எல்லாத்தையும் விட்டுடுவான்னு சொல்றாரு, இவர் எல்லாத்தையும் கூட்டு வந்தாரு. விசுவாசத்தோடு இருக்க சொல்றாங்க. ஆனா ஆபிரகாம் விசுவாசத்தில் உறுதியா இல்லாதனாலும் முழு கீழ்ப்படிதல் இல்லாதனாலும் கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேற 25 வருடங்கள் ஆனது. அதன் பின்பு கர்த்தர் ஆபிரகாமின் விசுவாசத்தையும் கீழ்ப்படிதலையும் சோதிக்கிறார். எப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்த்தர் கொடுத்த ஒரே மகனான ஈசாக்கை கர்த்தர் மறுபடியுமாக ஆபிரகாமிடம் தனக்கு பலி செலுத்தும்படியாக கேட்கிறார். ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்து கர்த்தருடைய சொல்லுக்கு முழுவதுமாக கீழ்ப்படிந்து நேரா ஈசாக்க கூட்டிட்டு எங்க போறாரு? பலி செலுத்துறதுக்காண்டி கூட்டிட்டு போறாங்க. அது மாத்திரமல்ல, கர்த்தர் ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை கர்த்தர் அறிந்திருந்தார். ஆபிரகாம் இந்த காரியத்தை செய்வாரு, அவரும் ஒழுக்கமா நல்லபடியா நடப்பாரு, தன்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவாரு, தன்னுடைய நீதி நியாயத்தை கடைபிடிப்பாரு, தன்னுடைய பிள்ளைகளுக்கும் அவருக்கு அதன் பின்வரும் தன்னுடைய வீட்டாருக்கும் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடக்கிறதுக்கு போதிப்பார் என்பதை கர்த்தர் அறிந்திருந்து மீண்டும் ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஆபிரகாம் ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டங்களையும் கழுதைகளையும் உடைய சீமானாக ஆசீர்வதிக்கப்பட்டார். ஆம், கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்று உங்களில் சிலர் தனிமையை உணரலாம் அல்லது தனிமைப்படுத்தப்பட்டிருக்கலாம். கலங்காதீர்கள். கர்த்தர் நம்மை தனிமைப்படுத்தியது நம்மை ஆசீர்வதிக்க. நாம் செய்ய வேண்டியது எந்த குறுக்கு வழியிலும் போய் நம்முடைய தேவையை அடைய நினைக்காமல், எடுத்துக்காட்டாக ஆபிரகாம் பாருங்க, தனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு தன் மனைவியுடைய தவறான ஆலோசனையை கேட்டு கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யறாரு. அப்படி நம்மளும் செய்யாம நம்முடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுடைய தவறான ஆலோசனைக்கு செவி கொடுக்காமலும், பணங்காசு இல்லை என்று சூதாட்டம், லாட்டரி சீட்டு எடுக்கிறது, இந்த மாதிரி குறுக்கு வழியில போய் பணம் சம்பாதிக்கிறது, இந்த மாதிரி எந்த ஒரு குறுக்கு வழியில போய் பணம் சம்பாதிக்கக்கூடிய, குறுக்கு வழியில போய் குழந்தையை பெற்றுக்கொள்ளக்கூடிய, குறுக்கு வழியில் போய் நமக்கு தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் நாம் செய்யாமல் நம்மை முழுவதும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து கர்த்தரை விசுவாசித்து விசுவாசத்தில் உறுதியாயிருந்து நாமும் கர்த்தருடைய வழியில் நடந்து நம் பிள்ளைகளுக்கும் நம் தலைமுறைக்கும் நீதியும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று போதிப்போமானால் கர்த்தர் நம்மையும் வெள்ளியும் பொன்னுமுடைய சீமானாய் ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா.